களவெடுக்காத முஸ்லிம் மந்திரிகள் யாராவது இருக்கிறாங்களா? ஒருத்தர் 2 பேரை தவிர அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோ இலங்கை உள்ள முஸ்லிம் சமுதாயம் நினைச்சு கொண்டா பரவாயில்ல, பிறக்காத பிள்ளைகளோட எதிர்காலத்தை நோக்கி இந்த வீடியோ பார்க்கணும் என்றால் ஒரு 5 நிமிஷம் 7-8 நிமிஷம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். தயவு செய்து அல்லாவுக்காக இந்த வீடியோ நீங்க பாருங்க, பார்த்து முன்னுக்கு இதை அனுப்புங்க. ஏன் இது டைம்ல நீங்க தெளிவு கொடுக்கலாட்டி இந்த நடக்க போற அநியாயங்கள், அல்லாஹ் பார்த்த நடக்க போற அநியாயங்களுக்கு நீங்களும் ஒரு காரணம் இருக்கலாம். நான் இது ஏன் சொல்றேன்? ஃபர்ஸ்டா, களவாண்டாத ஒரு முஸ்லிம் மந்திரி இருக்கிறாரா? இல்லாட்டி போனா பொய் வாக்குகள் கொடுக்காத ஒரு முஸ்லிம் மந்திரி. ஆமா, அரசியல் எல்லாம் பொய் வாக்கு கொடுக்கறது தானே சகஜம். யோ என்று சொல்லிடாதே, தயவு செய்து கேளுங்க சகோதர சகோதரிகளே, நண்பர்களே. இது நான் ஏன் சொல்றேன்னா, களவாண்ட ஒருத்தனை காட்டுங்க மந்திரி. இன்னைக்கு என்னத்தை வச்சு களவாண்டுறாங்க? உங்களோட தன்மானத்தை, உங்களோட மானத்தை, உங்களோட ரோஷத்தை விலக்கி வாங்குறாங்க. என்னத்தை நீங்க சாதிச்சீங்க? என்ன நீங்க கொடுத்தீங்க? என்ன நீங்க கொடுக்குறீங்க? இது பார்த்து பார்த்து வெறுத்து போயிடுச்சு. ரவுஃப் காக்கா, முஸ்லிம் காங்கிரஸ் லீடராம் ரவுஃப் காக்கா நேத்து எக்ரிமெண்ட் அடிச்சிருக்காரு சின்னதாசையோட. என்ன சொல்லியிருக்காரு? பிரேமதாசையை கொண்டாந்தது அஷ்ரஃப் அவர்கள்னு சொல்லி இந்த தாசைய, இந்த சஜித் பிரேமதாசைய அவர் தான் கொண்டாந்து என்னத்தையா சாதிக்க போறீங்க? என்னத்தை சாதிச்சிங்க? 7 தடவை அக்குரண வெள்ளமுக்கு நாங்கள் ஒரு தீர்வு கொடுப்போம், ஒரு சொல்யூஷன் கொடுப்போம் என்று சொல்லி 7 தடவை அக்குரண மக்களை ஏமாத்தி இருக்கிறீங்க. 7 தடவை அவர் பாராளுமன்றத்துக்கு போனார். ஆனால் கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மக்களும் அக்குரண மக்களும் அவங்களுக்கு இன்னவரை காட்டி விலங்கு இல்லையா இவங்களோட? போன வருஷம் நான் இதுக்கு முதல் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நூலால் தப்பிட்டு தான் வெத்தி வந்திருக்காரு. பெரிய கஷ்டம் எங்கட ஆட்களுக்கு கொடுத்து டீல் பேசி நல்லா இருக்கிறாங்க அவங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்களோட ஆட்கள் கோலபாலையினோல் நல்லா இருக்கிறாங்க. இதெல்லாம் கஷ்டமா இருக்கு பார்க்கும் பொழுது. கல்லனுவலுக்கு இதை வர காட்டி உதவின சமூகம் என்று சொல்லி ஒகொல்லாங்க மினிசு ஒருண்ணே ஒகொல்லாங்க மினிசு மனே ஒகொல்லாங்க ராவட்டானே உங்களோட ஆட்களே கல்லனுவலே நீங்களோல் தானே உதவுறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு பெரும்பான்மையால சொல்லி இருக்கிறாங்க. உங்களோல் தானே ஏய் நாங்க கல்லனாய் எங்களுக்கும் கல்ல லேபல் பொழுது. அதுக்கு தான் இந்த பேச்சு. உங்களுக்கு வெக்கமான ரோஷம் இருந்தா இதை சரியா கேளுங்க. பர்சனலா எடுத்துக்கொள்ள வானம். நீங்கள் எல்லாம் நாங்க பெரும்பான்மை சமூகத்தோட கூட மூவ் பண்றோம். எங்களுக்கு வெக்கமா இருக்கு. டீல் தானே உன்னே உகுல்லான்ட்டா தம்பினோ அதை ஏதாச்சும் அவங்க செய்யற களவுல எங்களுக்கு பங்கு இருக்கான்னு கேட்கிறாங்க. வெக்கம் இல்லையாடா உங்களுக்கு? வெக்கம். ஒரு மீட்டிங் நடந்து இருக்கு கொழும்புல. இதுனா ரவுஃப் காக்காட ஒன்று தான் இருக்கு. அவரோட படம் மிச்சம் இருக்கு. ஒவ்வொரு படமா காட்டினா டைம் பத்தாது. இப்பொழுதுக்கு இது போதும். திருந்துங்கடா. இதுக்கு முதல் ரணில்ட பின்னுக்கு தொங்கி கொண்டிருந்தாங்க முஸ்லிம்களோட பிரதிநிதியா. எதையாச்சும் உரிமை, எங்களுடைய உரிமை பெற்று கொண்டு கொடுத்தாங்களா? இல்லாட்டி போன அட்லீஸ்ட் உரிமைகளை காப்பாத்தினாங்களா? கல்லனுவலுக்கு நீங்கள் எல்லாம் வாக்கு போட்டு எங்களோட தலைவர் அப்புறம் வேலை செய்யறாங்களே இவனோட வேலைன்னு சொல்லி நீங்களும் அந்த களவுல பங்கு, உங்களுக்கும் அந்த களவுல பங்குண்டு, சம பங்குண்டு. அதுதான் ஏன் சொல்றேன். வாரன் உங்களுக்கு ரிஷாட் காக்கா கிட்ட. ரிஷாட் நானா தம்பியா 3 மாசம் தான் டிஃபரன்ஸ் எங்க 2 பேர் ஏஜ்ல. என்ன சொன்னாரு? உங்களுடைய ஒரு முஸ்லீம் எம்பி சொல்றாரு, ஊழல்கள் பண்ணாத ஒரு முஸ்லிம் மந்திரியை காட்டுங்கன்னு சொல்லி, களவெடுக்காத, பொய் சொல்லாத, பொய் வாக்குகள் கொடுக்காத ஒரு மந்திரியை காட்டுங்கன்னு சொல்லி அவர் ஒரு மாநாடு ஒன்று வச்சிருந்தாரு. ஒரு மீட்டிங் ஒன்று யாருக்கு உதவுறதுன்னு சொல்லி. அங்க ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாரு, தீர்மானம் செஞ்சு தானே வந்திருக்கிறீங்க, இப்ப என்ன புதுசா கேட்குறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். ஏன் கேட்டார் அவர்? தெரியும், தலை குனிஞ்சிச்சு அவரது. பதில் இல்லை. நான் களவெடுக்கலையான்னு சொல்லக்கூடிய தெம்பு இருக்கா? இல்லை. வாரன் அடுத்த கேள்விக்கு ஏன் அவருக்கு சொல்லலாதா? அமீர் அலி புத்தளத்தின் தங்க மகனை கள்ளக்கடத்தல் பழகினது. வெள்ளி கொண்டாங்க, தங்கத்தை கொண்டாந்து வெள்ளின்னு சொல்லி வெளியே எடுத்து ஸ்மக்லிங் பண்ணுங்க, கடத்தல் செய்யுங்கன்னு சொல்லி
நேர் வழியா காமிச்சு உதவினாரோ தெரியாது தொழிலுக்கு. பர்சனலா எடுத்துக்கொள்ள வானம், இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். அவர் சொல்றாரு, நான் கள்ள கடத்தல் செஞ்ச தங்க கடத்தினன், ஆனா ரிஷாட் ஹாஜி அவர் சொல்லியிருக்காரு கோகேன் கடத்துறார். கோகேன் கடத்துறாரு சோசியல் மீடியால வீடியோல சொல்லியிருக்காராம். அவர் மீடியால பேசியிருக்கிறாரு. கேட்டவங்க சொன்னாங்க எனக்கு, என்ன இதெல்லாம், அவர் கொக்கேன் கடத்தி இருக்காரு, அலிகேஷன் உண்மையும் போய் சொல்றான்னு சொல்லி ரிஷாட் ஹாஜி ஒருத்தராவது ரிஷாட் தம்பி ரிஷாட் காக்கா சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்களா? அப்ப கேட்கிறவனுக்கு டவுட் தானே வரும். கோகேன் கள்ள கடத்தல் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் பண்ண ஒரு ஆளான்னு சொல்லி பார்க்குறவங்களே இப்போ கொஞ்சம் டவுட் ஆகிற மாதிரி, ட்ரக் மணியா இவர்கிட்ட? நீங்களே சொல்லியிருக்கிறீங்க உங்களோட ஹிஸ்டரியை பற்றி, நாங்கள் சொல்ல தேவையில்ல, அந்த லெவலுக்கு யாருக்கும் போகக்கூடாது. ஆனால் நீங்கள் அப்படி செஞ்சிருப்பீங்களோ எனக்கு தெரியாது, நான் நினைக்கிறேன் நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு. ஆனால் உங்களே வளர்த்தெடுத்த ஒரு ஆள் சொல்கிறேன்னா கொஸ்டின் மார்க் தானே. இப்போ என்னோட இருக்கிற ஆள் இவன் கள்ள கடத்தல் செஞ்சான்னு சொன்னால் நான் சொல்லுவேன் நான் செய்யலப்பா, இவனோட நான் செஞ்சல, இந்து தான் இவன் செஞ்சான். யாராவது இருக்கிறாங்களா? இல்லை இருக்கிறாங்களா? தூள் கொண்டாந்த கொக்கேன் கொண்டாந்தேன்னு சொல்லி அலி சப்ரி ரஹீம் சொல்லியிருக்கார். இது என்ன? இது என்ன? பொதுமக்களே, இது இன்னருக்கு வாரம் ஒவ்வொருத்தருக்கு வார். அடுத்தவர் தான் இந்த அமீர் அலி அவர்கள் அப்படின்னு சொல்லுவோமே. என்னத எங்கட மக்கள் கேட்கறதெல்லாம் அரசியல். எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு, காணி, கல்யாணத்துக்கு காசு, மையத்துக்கு காசு, உரிமை அரசியல் ஒருத்தரும் கேட்கல எங்களுக்குன்னு சொல்லி அமீர் அலி சொல்றாரு. பெட்டிகோலோ மக்களே, பெட்டிகோலோ டிஸ்ட்ரிக்ட் மக்களே, நீங்க வாக்கு போட்டு எடுத்த ஆள். அல்லாஹ் அக்பர். அவ்வளோ உங்களே கேவலமாக நினச்சிட்டாங்களா? எல்லாம் நீங்கள் சேலபிள் ப்ராப்பர்ட்டியா? சீதனம் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு, வெக்கம் இல்லையா என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. வெக்கம் இல்லை. இவங்களுக்கு தேவை உரிமை அரசியல் இல்லை, இவங்களுக்கு தேவை கவர்மெண்ட் ஜாப். இதெல்லாம் இதுதான் அவங்களோட உரிமை அரசியல். பேசி வேலை இல்லை. இந்த மாதிரி மட்டத்தில் தான் அவங்களோட மட்டன்களை நினைக்கிறாங்களா என்று சொல்லி நான் நினைக்கல. அப்படின்னு படித்தவங்க இருக்கிறாங்க, சில படித்த முட்டாள்களும் இருக்கிறாங்க, சில ஆட்கள் படிச்சது ஆனால் புத்தி வளராது. they are educated but not intelligent. எல்லாமும் எடுத்துக்கொள்ளவான நல்ல மனிதர்கள் இருக்கிறீங்க. பெட்டிகோலோ டிஸ்ட்ரிக்ட், பொலனா டிஸ்ட்ரிக்ட், அப்பாறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க, வடக்கில் மன்னாரில் நல்ல மனுஷங்க இருக்கிறீங்க. யாருக்குமே பர்சனலாக எல்லாம் சமூகத்தை என்ன நான் சொல்லல, அதை நீங்கள் கிளியராக தெளிவு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நடக்கிற கள்ள அரசியலுக்கு, ஒரு ஸ்விம்மிங் பூல் இவெண்ட்டுக்கு பூலில் குளிச்சு கொண்டிருந்தாங்க சில பேர், ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் ஸ்விம்மிங் பூல் இவெண்ட்டில். அப்போ என்னமோ இஸ்புல்லா கவர்னரை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆமாம், கள்ளன் தான், களவாண்டி இருக்கான் தான், ஆனால் ஊருக்கு தானே செய்கிறான்னு. அதாச்சும் களவு செஞ்சாலும் பரவாயில்ல, எங்களோட ஊருக்கு செஞ்சால் அவர் நல்லவன்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க எங்களோட சமூகத்தில். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். ஜும்மா தொலை போகணும் பாய், ஜும்மா தொலை போகணும். என்னையா இது? இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களா? கள்ளன் தான், களவான்றது தான், கொள்ளை அடிக்கிறது தான், ஆனால் ஊருக்கு தானே கொண்டாரான். ரொபினோடா என்னையா? ரொபினோடா பர்சனலாக எடுக்கவான அவர் சொன்னார். ஒரு கொழும்புள்ள ஒரு ஆறு. இப்போ எங்களுக்கு பாருங்கள், அவன் கொழும்பு, இவன் கண்டி, இவன் காத்தான்குடி, இவன் பொலனரு, இவன் அம்பாறை அப்படின்னு சொல்லி பார்க்க வேணும். இவன் யாழ்ப்பாணம், இவன் மன்னார், அவன் காலி, இவன் அம்பான் தோட்டை, இவன் மாத்தரை, இவன் அக்குரனா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பேச வேண்டியதாக இருக்குது. ஏய், இப்படி நினைக்கிற ஆட்களோட ஒரே பூலில் நான் இருக்கிறேன்டான்னு சொல்லி வெக்கப்பட்டு மேலே வந்தார். அப்போ கொழும்பு முஸ்லீம் வந்திருக்கேன்னு ஓஹோ, அவங்களுக்குண்டு இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குது, இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் முதல்ல இதை கேளுங்க, அதுக்கு வாரேன். நீங்கள் நினைக்க வேணாம், இல்லை கொழும்புள்ள முஸ்லீம் மந்திரிகளுக்கும் கொஞ்சம் யாவம் காட்ட இருக்குது. இதுக்கு முதல்ல நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். முஸ்லீம் மந்திரி உத்தரதண்டன் சிங்கள பாஷையில் இந்த யூடியூப் சேனல் மினிட்ஸ் வித் ஷிராஸில் போட்டிருக்கேன். ஏனென்றால் ஃபேஸ்புக் என்ற ஷேடோ பேன் பண்ணி ரீச் குறைஞ்சிருச்சு. அதனால டிக்டாக்ல போடும் போது நான் யூடியூப்ல போடுறது, ஏன்னா அதுக்குள்ள மக்களோட ஒரு ரீச் ஒன்று இருக்கு. அதனால என் டிக்டாக்ல இருக்கிற ஏஜ் குரூப் கொஞ்சம் வேற. ஸோ யூடியூப்ல எல்லாம் பார்க்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இது மெசேஜை நீங்கள் முன்னுக்கு எடுத்து அனுப்புங்க, அல்லாவுக்காக. இது சதுக்காய் ஜாரியா போகும் வர வேண்டிய பிள்ளைகளுக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதோட அப்படி சொல்லி இருக்கிறவங்க இன்னொருத்தர் இருக்கார், இஷாக் ரஹ்மான், என்னுடைய நண்பன். என்ன சொல்ல அவரை பற்றி? ரணில் விக்ரமசிங்கோட போயிட்டார்.
ரிஷாட் ஹாஜியோட டிக்கெட் எடுத்து முதல்ல அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, அதுக்கு பிறகு சஜித்தோட போயிட்டு, அதுக்கு பிறகு கையை தூக்கி, இது நான் சொன்ன ஆளுக்கு எல்லாம் கையை தூக்கினாங்க. அவங்க அனுப்பினாங்க, ஹக்கீம் காக்காவும் ரிஷாட் காக்காவும் 2 பேரும், ரிஷாட் பாபா அவங்க அனுப்பினாங்க அங்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதனால அவர் கையை தூக்கி இப்போ அங்கே இருக்கிறாரு. யாரோட இருக்காரு? 92 மொட்டால வந்தவங்க. நான் முந்தி மொட்டில இருந்து தப்பு செஞ்சதுன்னு சொல்லி முதல்ல வெளியே வந்த ஆள். அல்ஹம்துலில்லாஹ். அப்பெல்லாம் நாங்கெல்லாம் எங்களெல்லாம் எப்படி பார்த்தீனோல். இப்போ யூஎன்பியில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு காரி துப்போணுமான்னு சொல்லி ஒரு என் ஃப்ரெண்ட் ஒன்று கேட்டார். இப்போ இருக்கிற யூஎன்பியில் முஸ்லீம் மந்திரிகள் என்ன முஸ்லீம் ஆட்கள் என்ன சொல்லுவீங்க? வெக்கம் இல்லையா? மொட்டுக்காரனோட எங்களை எரிச்சவங்களோட அரசியல் செய்றீங்கன்னு சொல்லி அப்படி இப்படி மக்கள் மத்தியில் போகுது. ஆமாம், சுவாதீனமாக தானே வந்திருக்கிறாரு ரணில் விக்ரமசிங்க. அவர் அனாதை வந்திருக்காருயா. மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு தலைவர் ரணில் விக்ரமசிங்க. அட்ரஸ் இல்லாமல் போச்சு. மொட்டால மஹிந்த ராஜபக்சோட ரொம்ப ஃப்ரெண்டுனால அவரை எடுத்துட்டு கொண்டாந்து எங்கட களவுகளை நீ பாரு காப்பாத்தன்னு சொல்லி அக்ரிமெண்ட் அடிச்சு தான். இல்லாட்டி கல்லணை பிடிச்சா வந்தாங்களா? 2015 பிடிச்சாங்களா? இல்லையே. இப்படியெல்லாம் கொண்டாந்து பங்கு, முஸ்லீம் பங்கு இருந்திருக்கு தான். ஆனால் 52 நாள் அரசாங்கத்தை கொண்டாந்தது முஸ்லீம்கள் கொண்டாந்ததும் தமிழ் சகோதரர்கள் கொண்டாந்த ஒரு ஆட்சியில் 4 லட்சம் வாக்குகள் தான். 58 இங்கே, 62 அங்கே, அவ்வளோதான். பெரிய வித்தியாசம் ஒன்று இல்லை. பிறண்டிச்சு 69க்கு. ஆனால் சப்ஜெக்ட் வேறு. இந்த முறை சப்ஜெக்ட் என்ன? இஷாக் ரஹ்மான். சரி, அவர்தையும் பெரிய பெரிய கான்ட்ராக்டில் காசு நின்றுருக்குமென்னு கேள்விப்பட்டோம். அதனால கையை தூக்கினார். அந்த டெண்டர் கான்ட்ராக்ட், ரோட் கான்ட்ராக்ட் எல்லாம் வந்து கேள்வி அப்படி பேச்சு அடிப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது முஷர்ரஃப். இதான் அங்கே இங்கே மீடியாக்காரனில் கொண்டாந்து வச்சா இதான் ஏன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஒரு கூட்டம். ஏன் பள்ளியில் சத்தியம் பண்ணாங்க. பள்ளியில் சத்தியம் பண்ண இப்போ யஹூதி நசரானி அப்படி இப்படியெல்லாம் சொல்லி ஃபிரௌன் நம்ரூத் காரூன் எல்லாம் இப்போ ஃப்ரெண்டு. அவருக்கு அல்சமியர்னு சொல்லி ஒரு வியாதி இருக்குது, மறக்கும். அம்னீசியாவோ அல்சமியர் டிசீஸ். கமெண்ட்டில் நீங்கள் எழுதுங்க இஃப் ஐ ப்ரொனவுன்ஸ் இட் ராங்லி. ஐம் சாரி, ஐம் நாட் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனல். ஸோ அதனால் ஜென்ரல் நாலேஜ், மறதி சக்தி வரும். அந்த வியாதியோடு இருக்காரோ தெரியாது. இன்சோம்னியா எதையாச்சும் வச்சிருங்க. எந்த வியாதி போட்டாலையும் அவனுக்கு எல்லா வியாதிகள் இருக்குது. ஒருத்தனாவது நல்லா ஹெல்த்தில் இருக்கிறானா? அல்லாஹ் காப்பாற்றணும். எங்களை எல்லாம் அல்லாஹ் தாலா நல்லா வைக்கணும். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் பில் கண்டா எங்களோட ஈடு வச்சுட்டு தான் போகணும். கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு. இந்த மாதிரி கள்ள அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஃபைசல் காசிம் எடுத்துருங்க, மற்றவங்க எடுத்துருங்க, ஆஃபீஸ் நசீர் எடுத்துருங்க, பெட்டியை தான் பற்ற வச்சோம் சொல்லுங்களேடா முன்னுக்கு. ஹாஜி விரட்டப்பட்டும் கவர்னர் போஸ்ட் கொடுத்து கல்லனுக்கு இன்னொரு கல்லன் தானே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பழமொழி இருக்கு. கல்லனுக்கு கல்லன் தான் உதவுவான், ஏமாத்துக்காரனுக்கு ஏமாத்துக்காரன் தான் உதவுவான், துரோகிக்கு துரோகி தான் உதவுவான். சமுதாயத்துக்கு துரோகம் செஞ்சவங்க நீங்க. எப்படி அவங்களுக்கு மனசு வருது? எப்படி மனசு வருது? வெறுப்பு மனசுல இல்லையா? அவங்களோட வெறுப்பு இல்லை, அவங்களுக்கு பரிதாபமா இருக்கு. கபூர்ல என்ன பெரிய லிஸ்ட் இருக்கு உங்களுக்கு பதில் கொடுக்க. அல்லாஹ் அக்பர். நினைக்கவான நீங்க மௌத்தாவினா 40 யாசின் 400 யாசின் 4000 யாசின் ஓதினா உங்களுக்கு மகஃபிரத் கிடைக்கும். அல்லாஹ் தாலா எல்லாத்தையும் மகஃபிரத் கிடைக்கணும் என்று துவா எங்க நாங்க முஸ்லீம்கள். ஆனா செஞ்சதுக்கெல்லாம் முதல்ல கணக்காட்டணுமே ஹாஜி, அதுக்கப்புறம் மகஃபிரத் கிடைக்கணும். ஓ பள்ளிவாசல் கட்டியிருக்காரு, எஸ் இல்லைன்னு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுகள் மாதிரி விஷயங்கள் எப்படி நீங்கள் சாதிக்க போகிறீங்க? எப்படி சாதிக்க போகிறீங்க? பள்ளிவாசல் கட்டினார், மദ്രസാக்களுக்கு உதவினார், சமூகத்துக்கு தான் உதவிச்சார், சமூகத்தில் இருக்கிற களவுகளை உதவிச்சாங்க. அந்த மீட்டிங்கில் வெள்ளவத்தில் வச்ச ரிஷாட் காக்கா வச்ச ஒரு மீட்டிங்கில் கேள்விப்பட்டிருக்க யாரோ ஒருத்தர் எலும்பி கேட்ட ஒரு சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இதுதான் இந்த மாதிரி தென்பு இருக்கணும். களவு அவங்களோட இருந்து களவான ஒரு சரித்திரம் எனக்கு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஏமாத்தல்ல, சரி ஏமாந்தப்பட்டவன் நான். என்ன மேல போய் அலிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் நீங்கள் பப்ளிக்காக எடுத்துருங்க, பர்சனலாக எடுத்துருங்க. என்ன மேலே தான் குறி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஷிராஸ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் பழக்கம். ஓடுற ஆளும் இல்லை, ஒளிர ஆளும் இல்லை.
சமுதாயத்துக்காக நிற்கிறாள். ரைட்டுக்கு ரைட் ராங்குக்கிறோம். நானும் அங்கே இருந்திருந்தா இன்னைக்கு ஃபுல் செட்டில்மெண்ட். ஆனால் இங்கே செட்டில்மெண்ட் ஐயா, அங்கே இன்னும் 2-3 நிமிஷம் தயவு செய்து கேளுங்க. இது அங்கே பதில் கொடுக்கணும். எங்களுக்கு என்ன தெரியாதா களவு செய்யறதுக்கு? எங்களுக்கு ஆட்களை ஏமாத்த தெரியாதா? இல்லை, நோக்கம் இல்லை. சாப்பிட்டு எல்லாம் நிம்மதியாக வச்சிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். இதுகள் தான் நீங்க பார்க்கணும். இவங்களை மறுக்கா நீங்க எடுத்துட்டு வாரீங்க, மறுக்கா இவங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க. வெக்கம் இல்லையா? அவங்க தலைவர் சொன்னார். என்னையா தலைவர் சொன்னார் உங்களுக்கு? என்னை களவாண்ட விடுங்க, என்னை களவாண்ட விடுங்க, நான் கல்லன்னு சொல்லி சொல்ற வைக்கிறாரா உங்களோட தலைவர்? என்ன இது? யார் இது சொல்றது? நேர்மைன்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு மிஞ்சி இருக்கிறார். படிச்ச சமுதாயம், பெரிய பெரிய வியாபாரிங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள். வெக்கமே அவங்களோட காசுல வெக்கம். எல்லாமும் இல்லை, எல்லாம் இல்லை. உங்களுக்கு இந்த சமுதாயத்துக்காக இந்த களவு செய்யறவங்களுக்கே ஃபண்ட் பண்றீங்க நீங்க. ஓ, எனக்கு வந்தா இந்த மந்திரி வந்தா, இந்த அமைச்சர் வந்தா டெண்டர் எடுக்கலாம் என்ற வியாபாரத்தை போல. சமூகம் போட்டுமே கட்டர்ல, சமூகம் போட்டுமே ட்ரெனேஜ்ல, சமூகம் போட்டுமே எந்த ஒரு பிட்டில். என்ன என்ன இன்னமும் புரியுது இல்லையா அவங்களுக்கு? 20 வருஷம் 24 வருஷமாவது SLMC ஃபவுண்டர் உலக வித்து ஆக்சிடென்ட்ல கிராஷ் ஒன்ல போனாங்க, கொல்லப்பட்டாருந்தா ஏன் டவுட். சரி, ஆனால் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அவங்கள்ட அவருக்கு தேவையான நேரத்துக்கு, அவருக்கு தேவையான நேரத்துக்கு சாரத்தை போட்டுருவாரு. அவருக்கு தேவையான நேரத்துக்கு சைக்கிளோட மைக்கேல் இருக்கிற ஆட்களோட பேசுவார். இல்லாட்டி அவருக்கு தேவையான நேரத்துக்கு மீன் பிடிக்க போவார். அவருக்கு தேவையான நேரத்தில் சூட்டை போட்டுருவார். இது அவங்களோட லெவல். ஜொப் கொடுத்துருக்கான். ஜொப் கேவலையா? அந்த மாதிரி ஜொப்ல பொழைக்கிறீங்க நீங்க. களவாண்டிட்டு உங்களோட பிள்ளைகளை இருக்கிற அந்த மாதிரி வேலைகளை சாப்பாடு கொடுத்தா நல்ல ஒரு நசல், நல்ல ஒரு பரம்பரை உருவாகுமா? ஹராத்துல சாப்பிட வந்த பிள்ளைகள் எப்படி வருவாங்க? ஹலாலா வருவாங்களா? ஒரு முஃப்தி கிட்ட போய் கேட்டு பாருங்க. அந்த விற்கிற முஃப்திகளோ, டீல் பண்ற முஃப்திகளோ, காசு எடுக்கிற முஃப்திகளோ அப்படி இல்லாம நேர்மையான யாராவது இருந்தா கேட்டு பாருங்க. சாதாரண ஒரு ஆலிம் கிட்ட கேட்டு பாருங்க. இடம் கொடுக்கறது இல்லை இன்னைக்கு. யார் களவு செய்யறதுக்கு தான் விட்டு இருக்கிறீங்க. கொழும்பு மந்திரியை பத்தி அடுத்தது இந்த பிரேக்குக்கு போறோம். இந்த வீடியோ முன்னுக்கு அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். கொழும்பு ஆள்களுக்கு வேற யாருக்கு, ஆனா இந்த முறையாவது சிந்திச்சுட்டு வாக்கு எடுத்துக்கங்க. களவாண்ட ஒரு அரசியல்வாதி யாரு? நான் யாரையும் சொல்றது இல்லை. ஒரு சின்ன கட்சி ஒன்று வந்திருக்கு, சிங்கள ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அவனால் களவானது எங்களுக்கு தெரியாது, ஆனால் உள்ளுக்கு டீல் இருக்கும். எனக்கு அல்லாஹு ஆலம். நான் யாரையும் ப்ரொமோட் பண்ணதே சொல்லல. ஆனால் முஸ்லீம்கள் நீங்க நினைங்க, 3 லட்சம் வாக்குகள் 2 லட்சம் வாக்குகள் முஸ்லீம் வாக்குகள் கொழும்பு இருக்கு. ஒருத்தருக்கும் கட்ஸ் இல்லை கொழும்புல கேட்கறதுக்கு. ஏன் நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் அவங்கள? டீல் பாலிடிக்ஸ். இதுதான் வித்தியாசம். இந்த மெசேஜை தயவு செய்து அல்லாவுக்காக நீங்க பாருங்க. சதுகா ஜாரியாவை போகட்டும். மீண்டும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் மிக விரைவில். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் ஷிராஸ் யூனுஸ், மக்களின் ஒருவன், மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒருவன். யாம் வச்சிருங்க. விளையாட வரவான ஹாஜி, களவு செஞ்சது போதும். நான் அவர் கள்ளக்கடத்தல் செஞ்சார் தான். நான் எங்களோட தலைவர் கோக்கைன் கொண்டாந்தார் என்று சொல்றான். உங்களுடைய ஒரு மந்திரி நீங்க வளர்த்தெடுத்த சிங்களத்தை சொன்னாங்க. அப்பி அதப்பு பலுப்பேட்டி அப்பிடமா அப்பியமா அப்பனவான்னு சொல்லி நாங்கள் வளர்த்தெடுத்த நாய்க்குட்டி எங்களுக்கே கறிக்குதேன்னு சொல்லி, கொலைக்குதேன்னு சொல்லி. முஷரஃபும் அப்படித்தானே. மொக்காத்தோ பக்ஷாக் அவருக்கு அவரோட கட்சியே யாவும் இல்லை. என்னையா வித்துப்படுற சமுதாயம் மாதிரி ஆட்கள் எடுங்க. உங்களோட வேலை செஞ்ச ஒரு ஆளை நீங்க வளர்த்தெடுத்து இருக்கிறீங்களா? காசுக்காரனை எடுத்து கபூர்ல எடுத்துட்டு போவீங்களா? 60 வருஷம் 65 வருஷம் வாழ்க்கை. சரி, அதுல 10-15 வருஷம் 20 வருஷம் தூங்குறோம். 8 hours டெய்லி, 1/3. ஸ்கூல்களில் போனால் அதில் கொஞ்சம் போகுது. மீதி 10-15 வருஷம் இதுக்கெல்லாம் போய் ஏமாற்றல் செஞ்சு உங்களுக்கு அவனுக்கு குழி தோண்டணும், இவனை பற்றி அலிகேஷன் பண்ணணும், இவன் நிம்மதியாக வாழ்றது, நிம்மதியாக இருக்கக்கூடாது, இவனை வளர்க்கக்கூடாது, வளர்த்து விடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற கேவல சமுதாயம் ஆகிட்டோமா இலங்கை உள்ள முஸ்லீம்கள்? எல்லாம் இல்லை. 5% விட்டு 30 லட்சம் மக்கள்களை ஒருத்தனாவது இல்லையா? முதுவெலும்பு உள்ளது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் கூட இல்லையா? இல்லாட்டி போனால் 313 பேராவது இல்லையா? அவ்வளோதான் சொல்ல இருக்கு. அல்லாஹ் காப்பாற்றணும். கவலையா இருக்குயா? யா அல்லாஹ் எங்களை எல்லாம் பாதுகாப்பு இந்த கள்ள நோய்கிட்ட இருந்து. இதுக்கெல்லாம் வாக்கு போடுறீங்களே, உங்களுக்கு வேறையா செருப்பு வச்சிருக்கணும். நல்லா வீட்டில் போட்டு போகிறதுக்கு, அடிக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் நினச்சிருங்க என்ன நினச்சாலும். கட்டரில் வாழ்க்கை மாதிரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஷிராஸ் யூனுஸ்.